பெருங்களத்தூர் மேம்பாலத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என நாடார் பாதுகாப்பு பேரவை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து நாடார் பாதுகாப்பு பேரவையின் நிறுவன தலைவர் EM சீனிவாசனிடம் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழகம் முழுவதும் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெருங்குளத்தூர் மேம்பாலம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு சென்னை நாடார் பாதுகாப்பு பேரவை மற்றும் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பிலாக மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நம்மிடம் நாடார் பாதுகாப்பு பேரவை சங்க தலைவர் சீனிவாசன் அவர்கள் கேட்கலாம். சார், இந்த மாதிரியான நலத்திட்ட பணிகளை இன்னைக்கு செய்து வருகிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கு ஒரு 500 நபர்களுக்கு குக்கர் வழங்கப்பட்டுள்ளது. நலத்திட்ட தொடர்ந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். திரு பாலமுருகன் அவர்கள் தலைமையில் இங்கே தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவருக்கு இனிப்பு வழங்கப்பட்டு குக்கர்கள் வழங்கப்பட்டு மக்களுக்கு உபயோகமான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த காமராஜர் பெயரை இந்த மேம்பாலத்துக்கு சூட்டணும் நீண்ட நாள் கோரிக்கை வைக்கிறீங்க. அது இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் தேர்தல் வருகிறது. என்ன கோரிக்கை அரசுக்கு வைக்கிறீங்க? நாங்கள் அரசுக்கு தொடர்ந்து எந்த அரசு வந்தாலும் நாங்கள் வைக்கிற இந்த பாலம் அடிக்கல் நாட்டிய முதல் நாள் முதல் நாங்கள் பெருங்களத்தூரில் அமைந்துள்ள பாலத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். இந்த பாலம் சென்னையின் நுழைவாயில் முதல் பாலம். அனைத்து தலைவர்களுக்கும் சென்னையில் பாலம் உண்டு பெயர்களில். எங்கள் பெருந்தலைவருக்கு ஒரு பாலம் இல்லை. அந்த ஐயத்தை போக்கும் வகையில் தமிழக அரசு இதை உடனே கருத்தில் கொண்டு இந்த பாலத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசு இதை செவிசாய்க்கப்பட்டதில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கும்? தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது. இதிலும் அரசில் கவனம் செலுத்தவில்லை என்றால் நாங்கள் மாபெரும் ஒரு உண்ணாவிரதம் பெருந்தலைவர் வழியிலே இங்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்து நாங்கள் பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழக அரசு எங்களை தள்ளாது. நாங்கள் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்தாலும் இந்த பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள இந்த மேம்பாலத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.